8க்கும் 11 நல்லா பாத்துக்கணும். லாபத்துக்குள்ள அதிபதியா வர்றார். 2 விதமான அதிபதியா வர்றார். அதுவும் யாருடைய நட்சத்திர போறாரு தெரியுமா? ஏன் இந்த வீடியோ முழுக்க ரிஷபராசிக்கு செம்ம யோகம் தெரியுமா? 11ல சனி பகவான் யோகத்துல உட்காந்துருக்காரு. லாபத்துல சனி பகவான் இருக்கார். எல்லாம் பாருங்க, குரு பகவான் பாருங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எத்தனாம் இடத்துல? 2ஆம் இடத்துல இருந்தாரா? 11 கூட 2ஆம் இடத்துல. ஆனா குரு வக்கரமா இருந்தார். நல்லா பாருங்க. கண்டிப்பா எத்தனை பேருக்கு பொருளாதார பண பிரச்சனை நிறைய பேருக்கு இருந்துச்சா மட்டும் நீங்க கேட்டு பாருங்க. இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ரிஷபராசியில வந்தா எப்போதுமே பாருங்க, குடும்பத்தை பத்தி, ஃபேமிலி பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் ரிஷபராசியில நிறைய இருக்கும். ஏன்னா இந்த ராசியில யார் உச்சமாகிறது? சந்திர பகவான் உச்சமாகிறார். ஏன்னா சாரம்பா கதை ஜோதிடன் சோர பகவான் சொல்லுவாங்க. அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் பயங்கரமா பேசும். அப்ப சனிபவன் நட்சத்திரம் போகும்போது சனிபவன் உங்களுக்கு 9ஆம் வீட்டு 10ஆம் வீட்டு எல்லாம் பாருங்க. 9ங்கிறது நம்ம செஞ்சக்கூடிய புண்ணியம். 10ங்கிறது பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவஸ்தான அதிபதி சாரத்துல போகும்போது. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சென்றர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம். குருவை போற்றுவோம், குருவை நேசிப்போம். கண்டிப்பா இந்த குரு பகவானுடைய உச்சமான குரு பயிற்சி எப்படி 12 வருஷத்துக்கு அப்புறம், 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவான் உச்சத்துல வந்து உட்கிறாரு. கடகத்துல புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து 4ஆம் பாதத்துல வர்றாரு. எப்ப? கரெக்டா ஜூன் மாசம் 2ஆம் தேதி. இந்த குரு பகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி. தயவு செய்து இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. அம்மன் அருடைய ஃபர்ஸ்ட் வாட்டி பாக்கணும், இந்த குரு பயிற்சி வீடியோ பாக்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். இதுல ஒரு ஸ்பெஷலான பலன் நம்ம எடுக்கிறோம். எல்லாருமே நீங்க குரு பயிற்சி எல்லா வீட்லயும் பார்த்திருப்பீங்க, எல்லா சேனல்லையும். ஆனா இது வித்தியாசமான ஒரு காலகட்டத்தில் நம்ம பேச்சு எடுக்க போறோம். குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இருக்கு? இப்ப குரு பகவான் ஒண்ணும் இல்ல, புனர்பூசம் பூசம் ஆயில போவார். அப்ப என்னென்ன யோகம் உங்க ராசிக்கு எப்படி வேலை செய்யும், இதையும் நம்ம எடுக்கிறோம். இது மட்டும் இல்லைங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குரு பார்த்தால் கோடி நன்மைகள் வரும்பாங்க. எப்படி? ஒருத்தருடைய ஜாதகத்துல உள்ள தோஷத்தை நிற்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தாங்க. அப்ப இது உச்சமான குருவா வர்றாரு. அவர் எங்கெல்லாம் பார்க்கிறாரோ அதுக்கு என்னென்ன யோகம் இருக்கு, அதுக்கான ஒரு பதிவும் இதுல நம்ம கண்டிப்பா கொடுக்குறோம். அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே, பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய 2வது ராசி தான் ரிஷபராசி. எப்படி? காலச்சக்கரத்தின் 2வது ராசி. ரிஷபராசியில வந்தா எப்போதுமே பாருங்க, குடும்பத்தை பத்தி, ஃபேமிலி பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் ரிஷபராசியில நிறைய இருக்கும். ஏன்னா இந்த ராசியில யார் உச்சமாகிறது? சந்திர பகவான் உச்சமாகிறார். அப்ப நிறைய கற்பனை, கலை, இசை இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் இந்த ரிஷபராசிகிட்ட நிறைய இருக்கும். ஒரு வேலையை கொஞ்சம் ஒழுக்கமா பார்க்க, கொஞ்சம் என்ன பிடிவாத கொஞ்சம் குணம் விட்ட கொஞ்சம் நிறைய இருக்கும். எப்படி? எல்லார் பக்கமும் அட்வைஸ் கேட்பாங்க, ஆனா முடிவு எடுக்கிறது இவங்களா இருப்பாங்க. இது வந்து எப்போதுமே இயல்பான குணம் ரிஷபத்தை பொறுத்தவரை. ஒரு வேலை கரெக்டா பர்ஃபெக்டா அதை பண்ணணுங்கிற என்ன ரிஷபத்தை பொறுத்தவரை அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு 12 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி. எப்படி? உச்சமான கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? உபஜயஸ்தானத்துல. எப்படி? உபஜயஸ்தானத்துல 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல குரு பகவான் உச்சமாகிறார். 3ஆம் இடத்துல வெற்றில குரு உச்சம். தயவு செய்து அம்மன் அருள் டிவியில பாக்குறவங்க இந்த குரு பயிற்சி பாக்குறீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகம் எத்தனை, அதாவது லக்ன அடிப்படையில குரு பகவான் எப்படி இருக்கிறார், நல்லவரா கெட்டவரா, எந்த அமைப்புல இருக்கான்னு பாத்துங்க. அது இல்லாம இது ஒரு பொது பலனா பாருங்க. உங்க ஜாதகத்துல குரு பகவான் எப்படி இருக்காரோ அதுக்கு ஏத்த பலன் இப்ப கண்டிப்பா வேலை செய்யும். ஏன்னா குரு உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி தெரியுமா? ஏன் அந்த குரு பயிற்சியை நான் பார்க்க சொல்றேன் தெரியுமா? உங்களுக்கு 8ஆம் வீட்டு அதிபதி. 8க்கும் 11 நல்லா பாத்துக்கணும். லாபத்துக்குள்ள அதிபதியா வர்றாரு. 2 விதமான அதிபதியா வர்றார். அதுவும் யாருடைய நட்சத்திர போறாரு தெரியுமா? ஏன் இந்த வீடியோ முழுக்க ரிஷபராசிக்கு செம்ம யோகம் தெரியுமா? 11ல சனி பகவான் யோகத்துல உட்காந்துருக்காரு. லாபத்துல சனி பகவான் இருக்கார். சனி பகவானுடைய நட்சத்திரத்துல இந்த குரு போகிறார். எப்படி? மே மாசம் 12ஆம் தேதி வரும் பூசத்துடைய நட்சத்திரத்துல குரு பகவான் போறார். அப்ப லாபஸ்தான அதிபதி உங்களுக்கு குரு சனி பகவான் எத்தனாம் வீட்டு அதிபதி? ஏன்னா சாரம்பா கதை ஜோதிடன் சோர பகவான் சொல்லுவாங்க. அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் பயங்கரமா பேசும். அப்ப சனிபவன் நட்சத்திரம் போகும்போது சனிபவன் உங்களுக்கு 9ஆம் வீட்டு 10ஆம் வீட்டு எல்லாம் பாருங்க. 9ங்கிறது நம்ம செஞ்சக்கூடிய புண்ணியம்.
10ங்கிறது பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவஸ்தான அதிபதி சாரத்துல போகும்போது எல்லாத்துக்குமே சரி. சனி பகவான் மட்டும் நல்லா இருந்தா போகும். இப்ப நீங்க பெரிய அளவு உலகம் பேசக்கூடிய அளவுக்கு ரிஷபராசிக்காரர் வருவாங்க. ஏன்னா இந்த குரு பயிற்சி உச்சமான குரு, நல்லா தெரிஞ்சுக்கணும். இதனால் வரைக்கும் அவர் பலமே கிடையாது. இப்ப பலம் 100க்கு 200% உச்சமான குரு வேலை செய்யும். ஆனா ஜாதகத்துல குருவும் சனியும் நல்லா இருந்தா மட்டும் போதும். இப்ப எல்லாமே நீங்க டாப்ல வருவீங்க. நான் ஏன் ரிஷபராசி சொல்றேன்னா, கண்டிப்பா இது மிகப்பெரிய ஒரு மாற்றமா இருக்கும். அதுவும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு குரு என்ன யோகத்தை கொடுக்க போறாரு. ஏன் சில பேர் இந்த குரு புத்தி வந்தா ஏன் ஜாதகம் நோட் எடுத்து வேகமா போய் பாக்குறாங்க தெரியுமா? ஏன்னா பெருங்கொண்ட பணது குருங்க. நல்லா பாருங்க, பெருங்கொண்ட பணது குரு தான் அதிபதி. தங்கம், பொன், பொருள், நகை, எல்லாமே குழந்தைக்காரங்க எல்லாமே குரு தான். ஏன் திருமணத்துக்கே குரு பலம் இருக்கான்னு பார்ப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சுபகிரகம், ஒருத்தருடைய ஜாதகத்தில் உள்ள தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரே சக்தி குரு பகவான் மட்டும்தான் இருக்கு. இந்த பதிவு நல்லா தெரிஞ்சுக்கங்க. அவர் பார்க்குற பார்வைக்கு நான் உங்களுக்கு பலன் கொடுக்குறேன். எந்தெந்த இடத்த பார்க்குறாரோ, என்னென்ன யோகம், அதுக்கான பதிவு இருக்கு. உங்க நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இந்த ஒரு வருஷத்துல இருக்கு அம்மன் ரொட்டியில. கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி சேனலை பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணாதப்ப நம்ம போகக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். நல்லா பாருங்க, குரு பகவான் பாருங்க, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எத்தனாம் இடத்துல, 2ஆம் இடத்துல இருந்தாரா? 11 கூட 2ஆம் இடத்துல. ஆனா குரு வக்கரமா இருந்தார். நல்லா பாருங்க. கண்டிப்பா எத்தனை பேருக்கு பொருளாதாரம், பண பிரச்சனை நிறைய பேருக்கு இருந்துச்சா மட்டும் நீங்க கேட்டு பாருங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. பொருளாதாரம், வருமானம், இன்கம் எல்லாத்துலயும் ரொம்ப அப்படியே தடங்களை கொடுத்துட்டாரு. எதிர்பார்த்த அளவுக்கு பண வருமானம் இல்ல, பொருளாதாரம் சரியா அமையல, இன்கம் சரியா அமையல, எல்லாமே ஒரு தடங்களை பார்த்தேங்கிற விஷயம் நீங்க கேட்டு பாருங்க. ரிஷபராசியில கண்டிப்பா இருக்கும். எப்படி ரிஷபராசியில கண்டிப்பா இருக்கும். காசு, பணமோ, பொருளாதாரமோ, இன்கமோ நிறைய தடங்களை பாருங்க. நிறைய இவங்க இப்ப ஒண்ணும் இல்ல, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சொல்றேன்னா, படிக்கக்கூடிய மாணவர்கள் ஏதாச்சும் ஒரு வழக்கு உங்க மேல இருக்கும் பாருங்க. நல்லா பாத்துங்க. குரு பகவானும் சனி பகவானும் கெட்டு போயிருந்தால் இந்த மாதிரி ஒரு பதிவை நீங்க கேட்டு பாருங்க. கண்டிப்பா ஆமான்னு சொல்லலாம். கால் வலியோ இல்ல உடல் ரீதியா ஒரு சோர்வான ஒரு தன்மைக்கு போயிருப்பீங்க. வேலை உத்தியோகத்துல மேல் அதிகாரிட்ட ஒரு பிரச்சனை, 11 மேல் அதிகாரி, திடீர் ஒரு பிரச்சனை, திடீர் கலகம், பொருளாதார வருமானத்தை ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை பார்த்துருப்பீங்க. ஏன்னா ரிஷபராசிக்காரங்க அம்மன் நலுட்டுல எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க. இப்ப பாருங்க, இந்த 3ஆம் இடத்துல குரு என்ன பண்ணுவார் தெரியுமா? 3ஆம் இடத்துல எங்கெங்கெல்லாம் பாக்குறாங்க, இங்க வளர்த்து விட்டுருவார். ஒண்ணு இல்ல, 7ஆம் இடத்தை பாக்குறாரு. 7 என்னங்க, உங்க மனைவி மூலமா நல்ல விஷயம் வரும்னு சொல்லுவோம். கணவன் மூலமா நல்ல விஷயம் நடக்க போகுது. ஒண்ணு இல்ல, திருமணம் பேசி பாருங்க. இப்ப இந்த உபஜயஸ்தானங்கிற குரு இருக்கிறனால திருமண பேச்சுகள், திருமண ஸ்தானங்கள், திருமணத்துல தடங்கள் எல்லாமே இந்த இப்ப நிறைய பேருக்கு திருமணம் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி பேசி கிட்ட போயிருப்பாங்க, ஆனா கிட்ட நெருங்கி போகும்போது திருமணம் தடைப்பட்டிருக்கும். ஆனா இப்ப திருமண பேச்சுகள் வரும். காதல் திருமணம், 2வது திருமணம், ரெண்டுமே ஓகே ஆகும். அது மட்டும் இல்லைங்க, உங்களால ஒரு நண்பர்களால உங்களுக்கு ஏதாச்சும் நல்ல விஷயம் நடக்கும் பாருங்க. இப்ப எப்படி உங்களுடைய நண்பர்களா, ஏன்னா வெற்றியில குரு இருக்காரு. வெற்றியில குரு வந்து 5ஆம் பார்வை எங்க பாக்குறாரு? 7ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப நண்பர்களாக நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது. படிப்பு கல்வியில மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கை நடக்கும். அதாவது கல்வி ஸ்தானங்கிறது மிக சூப்பரா இருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்தை பாக்குறாரு. 9ஆங்கிறது இந்த +2க்கு மேல படிக்கிறாங்களே, இந்த காலேஜ், மேல் படிப்பு, பட்ட படிப்பு, அந்த ஸ்தானத்தை அவர் பாக்குறாரு. அதனால அது இல்லாம 11ஆம் இடத்தையும் அவர் பாக்குறாரு. எங்கேயாச்சும் காசு பணம் கொடுத்து ஏமாந்தீங்கன்னா அந்த பணத்தை இப்ப கேட்டு பாருங்க, அந்த பணத்தை ஆட்டோமேட்டிக்கா வரும். பெருங்கொண்ட பணம் வரணும். இதான் அந்த குரு பயிற்சியுடைய பலன். நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா உபஜய ஸ்தானத்துல குருவுடைய பார்வை, 9ஆம் பார்வை நேரா 11ஆம் இடத்தை பார்த்து, 9ஆம் இடத்தை பார்த்து, அடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தை பார்ப்பதால் மக்கள் பேசுற அளவுக்கு நீங்க பெரிய லெவல் ஆகணும். ஒன்றும் இல்லை, இந்த விசா பிரச்சனை, வெளிநாட்டு வேலை பார்ப்பீங்க, வெளியூர்ல வேலை பார்ப்பீங்க, அந்த விசா பிரச்சனை, அந்த விசா பிரச்சனை சரியாகும். வெளிநாட்டு வேலை பார்க்கணும் அனைவருக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும். ப்ரமோஷனை 8ஆம் இடத்தை எடுத்துக்கணும். ஏன் ப்ரமோஷன் நம்ம போனோம்? ஏன்னா அவர் சனி பகவான் நட்சத்திரத்துல போறாரு. 9ஆம் வீட்டு அதிபதியும் 10ஆம் வீட்டு அதிபதி சாரத்துல போறதுனால ப்ரமோஷன் தேடி வரும். அந்த சனி பகவான், அந்த குரு பகவான் பார்ப்பதால் நல்லா தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு விஷயம் உள்ள இருக்குது. இங்க கெட்ட இடத்துல குரு உங்களுக்கு வேலை செய்யணும். உங்க ராசி பிரகாரம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. ரிஷப ராசிலாம் சந்திரபான் உச்சமாவாரு. அதனால இங்க கெட்ட பலன் உங்களுக்கு சொல்லக்கூடாது. ஏன்னா சந்திரனுடைய வீட்டுலதான், சுக்கிரனுடைய வீட்டுலதான் சந்திரபான் உச்சமாகிறாரு. இப்ப பணம், வருமானம், பொருளாதாரம், இன்கம் எல்லாமே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எல்லாமே சாதகமா இருக்கு. ஆனா ஜாதகத்துல அதுக்கான அமைப்பு இருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கணும். ஏன்னா இங்க நான் கெட்ட பலன் சொல்ல முடியல. இந்த குரு பயிற்சிங்கிறது கெட்ட பலனே கிடையாது. ஆனா அது நிக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படி உங்களுக்கு வேலை செய்யும். சனி பகவான் நட்சத்திரத்தை போறாரு. 9 மாசம் குரு அங்கேதான் இருப்பாரு. அதிசாரம் போயிட்டு திருப்பி வந்துருவாரு. அப்ப நிறைய நல்ல பலன் இருக்குது. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு புதுசா தொழில் பண்ணணும் ஆசை எத்தனை பேருக்கு இருக்கு? ரிஷபராசிகளே தொழிலும் பண்ணணும் ஆசை இருந்தால் ஜாதகத்தை பாருங்க, திசாபத்தியை பாருங்க. தொழிலுக்கான திசாபத்தி இருந்தா கண்ணை மூடிட்டு பண்ணுங்க. எதையுமே யோசிக்காதீங்க. தொழில்னு மிகப்பெரிய வெற்றி வரும். எப்படி தொழில் நல்லா இருக்கும், அரசியல் நல்லா இருக்கும். அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ மாணவி அனைவருக்கும் சொல்றேன், அரசாங்க வேலை செம்ம சூப்பரா இருக்கும்.
நல்லா பாருங்க, அரசாங்க தொடர்புனாவே மக்கள் தொடர்பான சனி பகவான் இருந்தால் தான் பண்ண முடியும். சனி பகவானை பார்க்குறார் குரு, வேலை முடிஞ்சு. 11ஆம் இடத்துல மேல் படிப்பு பட்ட படிப்பில் பாஸ் பண்ணதுன்னா 11ஆம் இடத்துல இருந்தாவே எல்லாமே தேடி வரணுங்க. அப்போ அரசாங்க வேலை சூப்பராக இருக்கும். கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும், ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும், ஐடிஎஃப் நல்லா இருக்கும், பேங்க்ல வேலை பார்க்க நல்லா இருக்கும். மெயின் அந்த தகவல் காற்று மூலமாக என்னென்ன வேலை இருக்கோ அது எல்லாமே சூப்பராக இருக்கும். ஏன்னா 3ஆம் இடங்கிறது வெற்றி, காற்று, அதாவது இந்த கலை, இசை, இது எல்லாமே 3ஆம் இடம் தான் வரும். செல்போன், இது எல்லாமே 3ஆம் இடம் தான். உணவு, கலை, எல்லாம் இந்த துறையில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே நல்ல ஒரு அமைப்பா பக்கவா இருக்கு. கிரக அமைப்பு பார்த்துக்கணும். ஏன்னா நான் கெட்டதை சொல்ல முடியல. இந்த குரு பயிற்சி எல்லாமே யோகமா வருது. இது யூஸ் பண்ணிக்கிறது உங்களுடைய கையில இருக்கு ராஜா. ஏன்னா நல்ல ஒரு வருமானத்தை அழகா அமைச்சு கொடுக்கும் குரு பயிற்சி. இந்த உபஜயஸ்தான குரு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். நட்சத்திர பலம் பார்க்கும்போது என்ன முதல் நட்சத்திரம் வர சொல்லுங்க. ஸ்ட்ரைட்டா கார்த்திகை நட்சத்திரம். இந்த குரு பயிற்சி பாருங்க, கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்தவரை பயங்கரமா எதுக்குமே நீங்க கலங்காதீங்க. உங்களுடைய சிந்தனை எல்லாமே இப்ப என்னமா, வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், நிறைய விஷயத்த மாத்துங்க. சூப்பரா இருக்கும். எப்படி வெளிநாடு போகணுமா, வெளியூர் போகணுமா, வேலை மாற்றம் பண்ணணுமா, வீடு கட்டணுமா, வேலை ப்ரொமோஷன் பார்க்கணுமா, அரசாங்கம், அரசியல், எல்லாமே இந்த குரு பயிற்சி நல்லா சாதகமா வரும். ஏன்னா சூரியனுக்கு குரு நட்பு கிரகம். நல்லா தெரிஞ்சுக்குங்க, சூரியனுக்கு குரு நட்பு கிரகம். அப்போ உங்களை தலைமை பொறுப்புல உட்கார வைக்கும். அதே மாதிரி படிப்புகளையும் சரி, உடம்பு ஆரோக்கியம் சரி, எந்த பேங்க்ல போய் லோன் கட்டாலும் சரி சூப்பரா இருக்கும். இப்ப எடுங்க லாட்டரி சீட் எடுக்கிற எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு, எடுத்து பாருங்க, சூப்பரா அடிக்கும் கார்த்திகை நட்சத்திரம். கண்டிப்பா அந்த யோகம் இருக்கு. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய நம்ம ஜாதக பதம் பண்ணுங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா இருக்கு. ஏன்னா குரு தங்கமோ, பொண்ணோ, பொருளோ, நகையோ, ஏதோ ஒரு விஷயத்த கண்டிப்பா கொடுப்பாரு உங்களுக்கு. ஏன்னா அதுக்கான நேரம் பக்கா வேலை செய்யுது. ஏன்னா கார்த்திகை நட்சத்திரம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. தொழில், வருமானம், வேலை, உத்தியோகம், நிறைய கஷ்டத்தை பார்த்தீங்க. இனிமேல் கஷ்டமே இருக்காது. இந்த குரு உச்சமான குரு உங்களுக்கு நல்லதை மட்டும் தான் செய்யும். ஏன்னா வெற்றியில குரு இருக்கிறார். அடுத்து ரோஹிணி நட்சத்திரம். நீங்க கவலையப்படாதீங்க. எப்போதுமே குடும்பத்தை பத்தியும் ஃபேமிலியை பத்தியும் தனக்குன்னா ஒரு தனி வெளில போகக்கூடிய ஒரே கேரக்டர் இந்த ரோஹிணி நட்சத்திரம் தான். நீங்க ஆசைப்பட்ட விஷயம் எல்லாமே அற்புதமா சூப்பரா இருக்கும். எப்படி நீங்க ஆசைப்பட்ட விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், எல்லாமே சூப்பரா வச்சு கொடுப்பார். மெயினா உணவுத்துறை, கலைத்துறை, இசைத்துறை. ஏன்னா நீங்க ரொம்ப எப்போதுமே குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிக்க ஒரு கேரக்டர். ஏன்னா நம்ம நிறைய ஜாதகம் கொடுத்தது ரோஹிணி நட்சத்திரம் பிறந்தவங்க தான். ஆனா இந்த குரு பயிற்சி பாருங்க சூப்பரா இருக்கு. ஏன்னா சந்திரோட வீட்டுல நல்லா பாருங்க, உங்களுடைய நட்சத்திர அதிபதி வீட்டுல இந்த குரு உச்சமாகிறாரு. அதனால சொல்றேன், நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும் சரி வெற்றி மட்டும் தான் வரும், தோல்விக்கான விஷயம் கிடையாது. அப்ப இந்த குரு பயிற்சி எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு. இதை பயன்படுத்திக்கிறது உங்களுடைய கையில இருக்கு. எது ரோஹிணி நட்சத்திரம் எல்லாமே வெற்றியா மாறும். எந்த ஒரு தடங்களும் வராது. ஆசிரியர் வேலை, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆனா ஜாதகத்துல குருபாகம் நல்லா இருக்கும். நல்லா தெரிஞ்சுங்க, நான் எல்லா வீடியும் சொல்றதான், குருபாகம் நல்லா இருந்தா அந்த 12 வருஷத்துக்கு அப்புறம் அந்த குரு உச்சமான குரு கண்டிப்பா யோகத்தை கொடுக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ரோஹிணிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய நட்சத்திரம் மிருகசீரிடம். நல்லா பாருங்க, மிருகசீரிடங்கிறது எதுவுமே தைரியமான நட்சத்திரம், எதுக்குமே பயப்படாத நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் பிறந்தா தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. எப்படி தன்னம்பிக்கை விட மாட்டாங்க, எது வந்தாலும் பார்த்தவங்கள திறமை நிறைய இருக்கும். ஆனா மிருகசீரிடத்தை பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்ன காரணம் தெரியுமா? இந்த செவ்வாய் சனி சேர்ந்துச்சு பார்த்தீங்களா, அப்படி 40 நாள் புளிஞ்சு பிடிச்சு. நீங்க கேட்டு பாருங்க, மிருகசீரிடம் எத்தனை பேர் இருந்தாலும் சரி. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மிருகசீரிடம் தான். இப்ப எல்லாமே ஏன் நல்லது நடக்குது தெரியுமா? அந்த குரு பயிற்சிங்கிறது செம்ம மாற்றம். உங்களுக்கு சரியான டைமிங், பக்கா வேலை செய்யும். ஒண்ணும் இல்லைங்க, நீங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி உங்க பக்கம் வெற்றியா வரும். நீங்க முயற்சியை விட்டுறக்கூடாது. நம்ம என்னடா தோத்துட்டோங்கிற விஷயத்த நிக்க கூடாது, எதிர்த்து ஜெயிக்குங்கிற மைண்ட் தாட்டுக்கு வாங்க. கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றியா வரும். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், எல்லாமே சூப்பரா இருக்கும். யாரு மிருகசீரிடத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும். லாபம், பொருளாதாரம், இன்கம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, எல்லாமே சூப்பரா ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. கலைத்துறை, இசைத்துறை, கட்டிடத்துறை, எலக்ட்ரானிக் ஃபீல்டு, எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. எந்த ஒரு கெட்ட விஷயம் மிருகசீரிடத்துக்கு நடக்காதுங்க, நல்ல ஒரு மாற்றமா தான் வரும். ஏன்னா அந்த குரு பயிற்சி வர காலத்துல பாருங்க, எப்படி பார்த்தாலும் இந்த ஒரு வருஷம் இருக்கு பாத்தீங்களா, எப்ப போனா இந்த கடகத்துல மட்டும் இந்த குரு போகும்போது கொஞ்சம் தடங்களை கொடுப்பாரு, மற்றபடி எதுவும் பாதிக்காது. அது எல்லாமே உங்களுக்கு பாருங்க, 7ஆம் இடத்த உங்களோட நட்சத்திர அதிபதி விட்ட பாக்குறாரு. அப்ப நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, கணவனுடைய ஒற்றுமை, குழந்தை பாக்கியம், பூர்வீகத்துல வழக்குகள் எல்லாமே சரியாகும். எந்த ஒரு வழக்கா இருந்தாலும் சரி உங்க பக்கம் எடுத்து வரதுன்னா இப்ப சூப்பரா இருக்கும். யாரு மிருகசீரிடத்துல பிறந்த சொல்றேன், நல்ல டைம், பக்கா வேலை செய்யும். வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பயிற்சி ரிஷபராசியை பொறுத்தவரை 3ல் குரு பயங்கரமான வெற்றி குருவாக அமைகிறது.